சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துவதில் திமுக அரசுக்கு என்ன பிரச்சனை? பீகார்லேயே நடத்திட்டாங்களே, ஏன் தமிழ்நாட்டில் நடத்த மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு. என்ன பதில்? அவர் வயசில் என்னை காட்டிலும் கொஞ்சம் மூத்தவர். இல்லைன்னா நான் நல்லா நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டிருப்பேன். முதலமைச்சராகப்பட்டவர், ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடியவர், தமிழக மக்கள் அக்கறை கொண்டவர், எல்லா ஜாதிகளுக்கும் பொதுவாக ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுங்க. இருமா, கொஞ்சம் மக்களுடைய பல்வேறு கோரிக்கையா தானே இருக்கு. கொஞ்சம் பொறுங்கம்மா. சரி, 118 ஜாதி இருக்கு எம்பிசி. 118 ஜாதியில ஒரு ஜாதிக்கு மாத்திரம் தனிப்பட்ட முறையில 10.5% ஒதுக்குறது எந்த வழியில நியாயம்? ஏன் திருமாவளவன் அவர்களுக்கு பொது தொகுதி கொடுப்பதில் என்ன தயக்கம்? கண்ணு, நீங்க நான் என்ன சொல்றேன், என் வீட்டுல மற்ற கட்சிகள் இவ்வளவு தூரம் திமுக போக்கஸ் பண்றதுக்கு காரணம், திரும்ப திரும்ப நான் சொல்ற ஒரே விஷயம், சமூக நீதி. எங்களுக்கு சமூக எல்லாருமே ஈக்குவாலிட்டி பேசுற நீங்க ஏன் பார்ஷியாலிட்டி பாக்குறீங்கன்னு தான் நாங்க கேக்குறோம். கண்ணு, அப்ப எங்க கட்சி தோத்து போயிடும். அப்ப நீங்க சமூக நீதி பேச, அது நீ யாரு சொல்றதுக்கு? உனக்கு யாரு அந்த ரைட்ஸா கொடுத்தது? சோ பேசக்கூடாதுன்னு இங்க பாருமா, நாங்க எதை வேணாலும் பேசுவோம், எதை வேணாலும் செய்வோம். ஓட்டு போடுற மக்கள் தான் செய்யணும், எங்களுக்கு முடிவு எடுக்கணும். கம்பன் எழுதினாரு. அந்த அயோத்தியில ராமர் கோயில் எல்லாம் கட்டியிருக்காங்களே, அதெல்லாம் உருட்டு தான். உருட்டு, எல்லாமே உருட்டுகள் தான். அதெல்லாம் உருட்டு தான். ராமர் கோயிலும் உருட்டு தான். அம்மா, பெருவாரியான மக்களுடைய ஒரு மூடத்தனமான நம்பிக்கையை நாங்க அதை பறிக்க இயலாது. கொச்சைப்படுத்தவும் கூடாது. கொச்சைப்படுத்த கூடாதுன்னு சொல்றது உண்மையை சொல்றமே தவிர கொச்சைப்படுத்தல. அப்ப பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஏதாவது கூட்டா? தமிழக மக்கள் தேர்வு செஞ்சுதானே நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. எப்ப பாரு ஏன் திராவிடம் திராவிடம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி, ஏன் இந்த திராவிடத்தை இப்படி தூக்கி பிடிச்சிட்டு இருக்கீங்க? குக்கோ செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுகவினுடைய மூத்த முன்னோடி திரு காமாட்சி நாயுடு அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். பார்த்தீங்க அப்படின்னா, ராமதாஸ் அவர்கள் சமீபத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கிறார். சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துவதில் திமுக அரசுக்கு என்ன பிரச்சனை? பீகார்லேயே நடத்திட்டாங்களே, ஏன் தமிழ்நாட்டில் நடத்த மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு. என்ன பதில்? அவர் வயசில் என்னை காட்டிலும் கொஞ்சம் மூத்தவர். இல்லைன்னா நான் நல்லா நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டிருப்பேன். பீகாரில் எடுத்தது என்னாச்சு? எதுக்காச்சு? காசு தான் செலவாச்சு. 60 கோடி ரூபா செலவாச்சே தவிர அவங்க செலவு பண்ணி எடுத்த அந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பை அதை ஒதுக்கீடு பண்ணக்கூடாது, முடியாதுன்னு சொல்லி கோர்ட்லேயே அடிச்சிட்டான். புரியுதா? கோர்ட்டுக்கு போனதுக்கு இதை செய்யக்கூடாதுன்ட்டான். ஆகையினால இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தால் உள் ஒதுக்கீடுக்கு தான் உபயோகப்படுமே தவிர வேற ஒன்றுக்கும் உபயோகப்படாது. ராமதாஸ் புத்திசாலித்தனமாக கேட்குறாரு. அது இந்த ஊடகங்களுக்கு புரிய மாட்டேங்குது. என்ன காரணம்னா, அவருக்கு உள் ஒதுக்கீடு வேணும். எதில்? எம்பிசி கோட்டாவில் 10.5% உள் ஒதுக்கீடு ஏற்கனவே அறிவித்ததுக்கு அது எந்த பேசிஸில் நீங்கள் அதை அறிவிச்சிங்க? அதை அறிவித்தது தப்பு, நீங்கள் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து பண்ணினீங்களா அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு கேட்டு அதை கட் பண்ணி விட்டாங்க. அதனால் இவர் எடுக்கணும்னு சொல்லி துடிக்கிறாரு. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ஒட்டு மொத்தமாக ஒன்றிய அரசு ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து எந்தெந்த ஜாதிக்கு எவ்வளோங்கிறத ஒன்றிய அரசு தான் நிர்ணயம் பண்ணணும். நம்ம நிர்ணயம் பண்ண இயலாது. ஏற்கனவே 69 விழுக்காடு யார் இருக்கும்போது நம்ம சரண் சிங் அவர் நம்ம ஆட்சியில் நம்ம கலைஞருடைய ஆட்சி கடைசி கட்டத்தில் அவர் தான் அறிவித்தார். அவர் பிரதமராக இருந்தார், ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தார் காங்கிரஸில். அப்புறம் அவர் பிரதமராக வந்தார். அவர் தான் அந்த 69% கொடுத்தாரு. அது ஜெயலலிதா போய் அதை இது பண்ணதுனால ஜெயலலிதாவை கூட பாராட்டு நடத்தணும். சரிங்களா? ஆகையினால அது ஒன்றிய அரசு தான் பண்ண இயலுமே தவிர மாநில அரசுக்கு எந்த அதிகாரம் கிடையாது. இவங்க அதாவது ஜாதி இல்லை, நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சின்னு பேரை வச்சுக்கிட்டு வன்னியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது அவருடைய ஜாதிக்காகத்தான் அவர் போராடுறாரே தவிர பிற ஜாதிகளுக்கு இல்லை. தயவு செய்து பிற ஜாதிகள் சிந்திக்கணும். ஏன்னா அவர் உள்ளொதுக்கீடுக்காக அவர் அப்படியே இருக்கட்டும், ஒரு உள்ளொதுக்கீடுக்காக அவருடைய கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்காக அவர் போராடுறாருன்னு வச்சுக்குவோம். முதலமைச்சராகப்பட்டவர், ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடியவர், தமிழக மக்கள் அக்கறை கொண்டவர், எல்லா ஜாதிகளுக்கும் பொதுவாக ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுங்க. இருமா, கொஞ்சம் மக்களுடைய பல்வேறு கோரிக்கையா தானே இருக்கு. கொஞ்சம் பொறுங்கம்மா. சரி, 118 ஜாதி இருக்கு எம்பிசி.
118 ஜாதியில ஒரு ஜாதிக்கு மாத்திரம் தனிப்பட்ட முறையில் 10.5% ஒதுக்குறது எந்த வழியில் நியாயம்? எந்த வழியில் நியாயம்? 118 கம்யூனிட்டி இருக்குல்ல, அதை இருக்கும்போது ஒரு ஜாதிக்கு மாத்திரம் எப்படி கொடுக்கறது? இது வந்து நாடு நாசகாரமாக போயிடும். நாளைக்கு இது அதிகமாக அவங்களுக்கு ஒதுக்கீடு பண்ணோன்னு வச்சுக்கோ, பிற ஜாதி இருக்காங்கல்ல, இப்போ ஏற்கனவே இந்த 118ல் 117 பேர் இன்னைக்கு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அவங்களும் வழக்கு போட்டிருக்காங்க. இப்போ அவங்கெல்லாம் பிரச்சனை பண்ணிடுவாங்க. ஆகையினால எதுவுமே அந்த பிரச்சனையில் நாங்கள் மாட்டிக்க முடியாது. அவருக்கு வந்து திட்டம் போட்டு சதி பண்ணுறாங்க, அது தெரியாமல் இந்த ஊடகங்களும் குலைக்குது, புரிஞ்சுக்கோ. அதாவது அவர் வந்து எப்படியாவது வம்பை இழுத்து இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பணும், இல்லை அவருடைய ஜாதிக்கு 10.5% தனி ஒதுக்கீடாம். நல்லா கேட்டுக்கோ, இந்த 10.5% தனி ஒதுக்கீடு. மீதம் எம்பிசி கோட்டாலையும் அவங்க ஆட்கள் இருப்பாங்க, அந்த கோட்டாவையும் அனுப்பிச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் ஓபிசியில் வருவாங்க, ஓபிசிலேயே அவங்க அதை அனுப்பிச்சுக்குவாங்க. அப்போ இது மற்ற ஜாதிக்காரன்லாம் என்ன பண்ணுவான்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏழைப்பாளைகள் இப்போ ரொம்ப எம்பிசி கோட்டாங்கிறதே ரொம்ப பின்தங்கிய வகுப்பினருக்கு தான், அதுக்கு தான் மோஸ்ட் பேக்வேர்டுன்னே பேர். அவங்களுக்கு தான். இவங்க வன்னி இன மக்கள் வந்து மோஸ்ட் பேக்வேர்டு தான், இல்லைன்னு மறுக்கலை. அதான் அவங்களுக்கு தான் நமக்கு ஏற்கனவே இருக்காங்களே. எம்ஜிஆர் கலைஞர் ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் பண்ணி கலைஞர் தான் அந்த எம்பிசியை கொடுத்து அவங்கள அந்த இதில் சேர்த்தாரு, பட்டியல் இனத்தில். அதுக்கு முன்னாடி பிசியில் தான் இருந்தாங்க. எம்பிசியில் சேர்த்தது கலைஞர் ஆட்சியில் தான். அப்படி இருக்கும்போது திரும்ப 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 கேட்கறது வந்து அவங்க ஜாதியை தூண்டி விட்டு அவங்கள ஒரு பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்கு அவர் பண்ணுறாரு. இது புரியாமல் மற்ற மக்கள் யாரும் பேசலை, மற்ற எந்த கட்சிக்காரனும் கேட்கல, புரிஞ்சுக்கோங்க. அவர் ராமதாஸை தவிர வேற யாரும் கேட்கல. ராமதாஸுக்கு ஜால்ரா போகிறவங்க ஒரு 4-5 பேர் இருக்கலாம், அவங்க கேட்கலாம். அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. பெருவாரியான மக்கள், தமிழகத்து மக்கள் இங்கே ஜாதி வாரி கணக்கெடுப்பு தமிழ்நாடு அரசு எடுக்கிறத விரும்பலை. ஒன்றிய அரசு எடுத்து இப்போ ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்றிய அரசு நாங்கள் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்போம் அப்படின்னு இருக்காங்க. அவங்க எடுக்கட்டும், எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. அவங்க இடஒதுக்கீடு அவங்க கொடுக்கட்டும். ஏன்னா லோக்கலில் கொடுத்தோம்னா எங்களுக்குள்ள சக்கலாத்தையா சண்டை வந்துடும். கண்டிப்பாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பாருங்க, திருமாவளவன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்தில் இந்த பார்ப்பனியத்தை வந்து புகுத்துனது எம்ஜிஆர் தான்ன்ற மாதிரி பேசியிருக்காரு. அதுக்கு சீமான் அவர்கள் வந்துட்டு ஒரு பதிலடி ஒன்று கொடுத்துருக்கிறாரு. ஏன் திருமாவளவன் அவர்களை வந்துட்டு திமுக ஏன் பொது தொகுதியில் நிற்க வைக்க மாட்டேங்கிறாங்க? உங்க கட்சியில தானே இருக்கீங்க, உங்க கூட்டணியில தானே இருக்கீங்க, ஏன் அவங்களுக்கு ஒரு பொது தொகுதி கொடுத்து ஏன் நிற்க வைக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு. இது நியாயமான கேள்வி தானே? இல்ல நியாயமான இவர் யாரு கேட்கறதுக்கு? அவரு பார்ப்பனியத்தை கொண்டு வந்ததே எம்ஜிஆர் தான், அவர் பேசியிருக்காரு. ஒரு விஷயம் கொஞ்சம் பொறுமா. திருமாவளவன் அவருடைய கட்சி தலைவர். அவர் கட்சியில அவர் எந்த தொகுதி வேணுமோ அந்த தொகுதி அவர் கேட்டு வாங்கிக்குவாரு. அதுக்கு சீமான் என்ன வக்காலத்து? சீமான் என்னமா வக்காலத்து? அவர் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? திருமாவளவன் சொன்னதுல எந்த விதமான தப்பு இல்லை. அந்த அம்மா இங்க பாருங்க, எதுக்கு யாரை வச்சு சொன்னாரு? ஜெயலலிதா அம்மா வச்சு தான் சொன்னாரு. இதே ஜெயலலிதா அம்மா சட்டமன்றத்துல என்ன சொன்னாங்க? நான் பாப்பாத்தி தான், நான் பிராமின் தான் சொன்னாங்கல்ல. அப்படியே அவங்க பிராமின்னு சொன்னா கூட ஒரு சபாநாயகராக யாரை கொண்டு போய் உட்கார வச்சாங்க? நீ அவங்க வந்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க, அவங்க பிராமினாவே இருந்தாலும் சபாநாயகரா கொண்டு போய் யாரை உட்கார வச்சாங்க? தனபால உட்கார வச்சாங்களா இல்லீங்களா? கண்ட்ரோல் யாரு கண்ட்ரோல்ல இருக்கு? யார வேணாலும் மக்கள் அங்க வைக்க வேண்டிய இடத்துல. ஆனா யார் கண்ட்ரோல்ல இருக்கு? ஒரு காலத்துல நீங்க உங்களுக்கெல்லாம் நீங்க அப்ப எல்லாம் பிறந்திருக்கவே மாட்டீங்க. அதாவது ஒரு சபாநாயகருங்கிற பொறுப்பு முதலமைச்சர் பொறுப்பை காட்டிலும் பெருசு, புரிஞ்சுக்கோங்க. அந்த முதலமைச்சர் வந்தா அவரு வந்து எந்திரிப்பாரு. நீங்க முதலமைச்சர் வந்தா தட்டு தடுமாறி எந்திரிப்பாரு. ஆனா மரபு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்துல எனக்கு விவரம் தெரிய காமராஜர் முதலமைச்சராக இருக்காரு. அப்போ வந்து இன்னொரு திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு தேவர் வந்து தான் வந்து சபாநாயகர். கூட்டம் முடியுது, அவரை கூட்டிகிட்டு வந்து காரில் ஏற்றி, கார் கதவை திறந்து காரில் ஏற்றி விட்டுட்டு காமராஜர் போவார். சரிங்களா? அதுதான் மரபு, சபாநாயகருக்குள்ள மரபு. திமுகவும் அந்த மரபை கடைப்பிடிச்சிச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த மரபு அடியோட நாசமாக போயிடுச்சு. புரியுதுங்களா? ஆகையினால அதுவெல்லாம் வந்து சப்பக்கட்டு சாட்டக்கூடாது. அந்த அம்மா பிராமின் அவங்க கொண்டு வந்து எம்ஜிஆருக்கு தேவைப்பட்டுச்சு. அது தேவை என்ன? அதை கடைசியில் அவர் காலத்துக்கு பின்னாடி அது முதலமைச்சராக வந்துடுச்சு. அதனால அதை பற்றி இப்போ நம்ம பேச வேண்டியதில்லை. அவர் எதுக்காக பேசினாருங்கிறது எனக்கும் தெரியாது. ஏன் திருமாவளவன் அவர்களுக்கு பொது தொகுதி கொடுப்பதில் என்ன தயக்கம்? கண்ணு, நீங்கள் எவ்வளோ நாள் அந்த அரசியல் எனக்கு தெரியும் 3 வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா?
இதில் உங்களுக்கு என்ன வருத்தம்? அவர் கட்சி தனி கட்சி நடத்துகிறாரு, நாங்கள் பொது தொகுதி கொடுக்குறோம் பொது தொகுதி கொடுக்கலைங்கிறது எங்களுக்கு தெரியும், புரியுதா? எங்கள் கொடுக்குறவங்களுக்கும் தெரியும், வாங்குறவங்களுக்கும் தெரியும். அடுத்த நாய்கள் ஏன் குலைக்கணும்? நான் என்ன சொல்றேன், என் வீட்டில் மற்ற கட்சிகள் வந்து இவ்வளவு தூரம் வந்து திமுக ஃபோக்கஸ் பண்றதுக்கு காரணம் திரும்ப திரும்ப நம்ம சொல்ற ஒரே விஷயம் சமூக நீதி. எங்களுக்கு சமூக எல்லாருமே ஈக்குவாலிட்டி பேசுற நீங்க ஏன் பார்ஷியாலிட்டி பாக்குறீங்கன்னு தான் நாங்க கேக்குறோம். கண்ணு, தேர்தலில் வந்து ஈக்குவாலிட்டி பார்க்க இயலாது. எந்த வெற்றி வாய்ப்பு எந்த ஜாதிக்காரனை எந்த தொகுதியில் நிப்பாட்டினா ஜெயிப்பானோ அவனை தான் அந்த தொகுதியில் நிப்பாட்ட முடியும், புரியுதா? இன்னொருத்தரை கொண்டுட்டு போய் அங்கே போட முடியாது. இவரே திரு சீமான் இவ்வளோ பேசுகிறவரே ஈரோட்டில் கொண்டு வந்து எதுக்கு ஒரு முதலியாரை நிப்பாட்டினாரு, புரிஞ்சுக்கோங்க. அதனால முதலியாரை நிப்பாட்டினா அங்கே ஜெயிக்க முடியும். அதே மாதிரி இங்கே எதுக்கு கொண்டு வந்து ஒரு வன்னியரை நிப்பாட்டினாரு. அதனால் அந்தந்த பகுதிகளில் யார் கூட்டமாக இருக்காங்களோ அவங்க கம்யூனிட்டிக்கு தான் வெயிட் கொடுக்கணும். அப்படி தான் எல்லா கட்சியிலையும் பண்ணுவாங்களே தவிர இவங்க சொல்கிறதுனால நாங்கள் வந்து டிஸ்கிரிமினேஷன் கிடையாது, ஜாதிய பாகுபாடு இல்லை அப்படின்னா ஜாதி பாகுபாடு பேச்சு வழக்குகளில் அல்லது அவங்களுடைய உழைப்பில் இந்த மாதிரி எல்லாம் இருக்கலாமே தவிர திமுக ஜாதி பாகுபாடு எதுவுமே பார்க்கறதே இல்லையா சார்? எல்லாருமே சமமா சார்? அரசியலில் பார்க்கத்தான் வேணும். கலைஞரே அவரே இல்லைனாலும் நான் ஸ்டாலின் இல்லைன்னு சொன்னாலும் நான் இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஜாதி பார்க்காம நம்ம கேண்டிடேட் நிப்பாட்டினா தோத்து போயிடுவான். அப்ப எங்க கட்சி தோத்து போயிடும். அப்ப நீங்க சமூக நீதி அது நீ யாரு சொல்றதுக்கு? உனக்கு யாரு அந்த ரைட்ஸா கொடுத்தது? சோ பேசக்கூடாதுன்னு இங்க பாருமா, நாங்க எதை வேணாலும் பேசுவோம், எதை வேணாலும் செய்வோம். ஓட்டு போடுற மக்கள் தான் செய்யணும், எங்களுக்கு முடிவு எடுக்கணும். அந்த முடிவு 26ல எங்களுக்கு ஓட்டு போடலைன்னா நாங்க அவங்களுக்கு தூக்குல போடுவோம், இயலாது. நாங்க இறங்கி எதிர்கட்சியா வந்துருவோம். எதிர்கட்சி கூட வேண்டான்னு சொன்னாலும் நாங்க நிம்மதியா நாங்க ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்போமே தவிர அதுக்காக நாங்க வந்து அடுத்த வீட்டுல கூரையை பிச்சுக்கிட்டு கொள்ளையடிக்க இறங்க மாட்டோம். இப்ப எங்க வீட்டுல கொள்ளையடிக்க என்னத்துக்கு இவ்வளவு பேர் கங்கணம் கட்டிட்டு கொள்ளையடிக்கிறீங்க? யாரு கொள்ளையடிக்கிறீங்க? என்ன அர்த்தம்? நீ நான் என்ன சொல்றேன், திருமாவளவனுக்கு இவர் எதுக்கு வக்காலத்து வாங்குறாரு? இவர் என்ன, நான் என்ன சொல்றேன், இவர் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் வச்சிருக்காரு, எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்காரு? அவர் 2 நாடாளுமன்றம் வச்சிருக்காரு, 4 சட்டமன்ற உறுப்பினர் வச்சிருக்காரு. அவருக்கு இவர் புத்தி சொல்றாரு. அதுல இதுல பாத்தீங்க அப்படின்னா திருமாவளவன் உங்க கட்சியில தான் இருக்கிறாரு. ஆனா இந்த கட்சியில இருக்கும் போதே நிறைய பிரச்சனைகள், அதாவது பட்டியலின மக்களுக்கு எதிராக நிறைய சம்பவங்கள் நடந்துட்டு தானே இருக்கு. வேங்கை இஷ்யூமாகட்டும், நாங்குநேரி சம்பவமாகட்டும், மேல்பாதி கிராமமாகட்டும், இது வரைக்கும் எந்த ஒரு தீர்வுமே கிடைக்கப்படவே இல்லையே சார். உங்க ஆட்சியில என்ன ஒரு ஸ்டெப் எடுத்தீங்க சார்? எதுல கிடைக்கல? ஏன் வேங்கை வயல்ல குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிட்டீங்க? வேங்கை வயல்ல குற்றவாளியை கண்டுபிடிச்சு சார்ஜ் ஷீட் போட்டு கொண்டு உள்ள வச்சாச்சு இல்ல? அவனுக்கு பெயில தானே இப்ப வெளில வந்திருக்கானுங்க. குற்றவாளி கண்டுபிடிச்சாச்சு இல்ல? வேங்க வயல்ல நான் தான் இன்னைக்கு இல்ல, வேங்க வயல் பிரச்சனை இஷ்யூ வந்த அன்னைக்கே சொன்னேன். அந்த ஊருக்காரன் தான் மேல போய் தண்ணி அடிச்சுட்டு அவன் டாய்லெட் போயிட்டான்னு சொன்னேன் நானு. கடைசியில அதுதான் நடந்துச்சு, புரியுதுங்களா? அதை அந்த ஊருக்காரங்க தான் அவங்க தான் பண்ணானுங்க. அது என்ன வேங்க வயல் நீங்க பேப்பர்லாம் படிக்கிறது இல்ல, நியூஸ் கேட்கறது இல்லையா? ஓகே, வேங்க வேல் பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஆமா, எந்த பிரச்சனையுமே இல்ல. இங்க தமிழ்நாட்டுல இந்த சாதி சண்டைகள் சாதி பிரச்சனைகள் இல்லவே இல்ல. அப்படியே பியூரா இருக்கா? ஜாதி சண்டைகள்னு நீ வந்து நான் என்ன சொல்றேன், ஜாதி சண்டையா பார்க்காத. உன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவன் தானா, நீ அவனுக்கும் வாக்கியா தரப்பு இருக்கலாம், இல்ல வாசத்தளிக்கிறது இல்ல, வண்டி நிப்பாட்டுறதுல தகராறு இருக்கும். இது கூட ஜாதி சண்டைன்னு சொல்லுவியா? பாத்தீங்கன்னா எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்திருக்கு. ஒரு குடிநீர் தொட்டியில போய் இவ்வளவு ஒரு அசிங்கத்தை பண்ற அளவுக்கு மக்களுக்கு தைரியம் வந்துருச்சா? தைரியம் அவன் ஏரியால அவன் பண்றான். எங்க அரசுக்கு கெட்ட பேர் உண்டு ஒண்ணுன்னு தண்ணியை போட்டுட்டு மேல போய் வாட்டர் டேங்க் மேல ஏறி தண்ணி அடிக்கிறது தப்பா இல்லையா? அவன் அங்க தண்ணி அடிச்சு அதை பண்ணியிருக்கான். அதை எந்த நாயும் பேசுறதுக்கு இங்க துப்பு இல்லை, துவறு இல்லை. எங்களை குறை சொல்றதுக்கு மட்டும் பொத்துக்கிட்டு வருது கோபம் எல்லாத்துக்கும். கண்டிப்பாக. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ராமர் வந்து ஒரு புத்தி சுவாதனம் இல்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டு வைரமுத்து அவர்கள் வந்து பேசியிருக்கிறார். இது என்ன பேச்சு? ஒரு பாடலாசிரியர் இப்படி பேசலாமா? ஏமா பாடலாசிரியர் அவர் இப்படி பேசலாமா? அவருடைய இதில் பார்க்கணும். ஆனால் என்னை பொறுத்த மட்டும் இல்லாத ஒரு கதைக்கு கதை எழுதி வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் இப்போ ராமன்கிறது இல்லாத ஒரு உருட்டு, சீதைங்கிறது ஒரு உருட்டு, சரிங்களா? நான் வந்து கீமயானத்தையும் படிச்சிருக்கேன், ராமாயணத்தையும் படிச்சிருக்கேன், வால்முனிவர் எழுதினதையும் படிச்சிருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிருக்கேன். அந்த ராமாயணத்தையும் படிச்சிருக்கேன், நம்ம கம்பர் ராமாயணத்தையும் படிச்சிருக்கேன், இன்னொருத்தர் ராஜாஜி எழுதினார்ல அதையும் நான் படிச்சிருக்கேன். எல்லாமே உருட்டுடாக்கன்னு, சரிங்களா? தசரத சக்கரவர்த்திக்கு 40,000 பெண்டி ஒய்ஃபுகளாம். அதில் பட்டத்து மாதிரி மாத்திரம் 5 பேராம். நீங்கள் நம்புறீங்களா?
40,000 பெண்கள்னா என்னம்மா அது? அவருடைய ஒரு பெண்ணுடைய முகத்தை பார்க்குறதுக்கு ஒரு நாள்னா கூட 40,000ன்னா அவருக்கு மொத்த வயசு என்ன? அந்த பொண்ணுகளை எல்லாம் என்ன பண்ணாரு? இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய ராமாயணமே வந்து ஒரு கட்டுக்கதை. 100க்கு 100 அது வந்து புனையப்பட்ட கதை தான். அது கதை எழுதினவன் நல்லா அந்த வால்மீகி அந்த காலத்தில் எழுதி வச்சாரு. வால்மீகி கதையை பார்த்து ராஜாஜி எழுதினாரு, கம்பன் எழுதினாரு. அந்த அயோத்தியில ராமர் கோயில்லாம் கட்டியிருக்காங்களே, அதெல்லாம் உருட்டு தான். உருட்டு, எல்லாமே உருட்டுகள். அதெல்லாம் உருட்டு தான். ராமர் கோயிலும் உருட்டு தான். அம்மா இங்கே பாருமா, சாமிங்கிறது வந்து நம்ம தான் சாமி. இன்றைக்கு நம்ம அப்பா அம்மா நமக்கு அவங்களுக்கு கோயில் கட்டி, இன்றைக்கி இந்த காமெடி ஆக்டர் ஒருத்தர் இருக்கார், எங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான், மதுரையில் அவருடைய அப்பா அம்மாவுக்கு ஒரு கோயில் கட்டி அவங்களுக்கு அங்கே பூஜை பண்ணுறாரு. சரிங்களா? அது ஏற்றுக்கிடலாம், புரியுதுங்களா? இல்லாத ஒன்று, கண்ணுக்கு தெரியாத ஒன்று நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும்? இது கலிகாலம் தானே, இது கலிகாலம், கண்ணால் பார்க்கணும். பல்வேறு மக்களுடைய நம்பிக்கை சம்பந்தப்பட்ட அப்படி சொல்லித்தான் அக்கா அப்படி சொல்லித்தான் ராமர் கோயில் இஷ்யூவை சொல்லித்தான் இந்த நாட்டை ஆட்சிக்கு வந்ததே. ராமருடைய கோயிலை சொல்லித்தான் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்துச்சு. ராமர் கோயிலை சொல்லித்தான் ஆட்சிக்கு வந்துச்சு. அதே ராமர் கோயில் இருக்கிற இடத்துல 24 தேர்தலில் தோத்து போச்சு. புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஓரளவுக்கு தான் கதை கட்டலாம். கதை கட்டிக்கிட்டே இருந்தா இப்போ என்ன பண்ணுறான், இப்போ வந்து நாங்கள் கங்கையை வந்து நாங்கள் வந்து சுத்தப்படுத்துகிறோம். நாங்கள் 40,000 கோடி ஒதுக்குனாங்க. கங்கையை சுத்தப்படுத்துறதுக்கு 40,000 கோடி ஒதுக்கி கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆகிப்போச்சு. கங்கை சுத்தமாயிடுச்சா? இன்னைக்கு கங்கை தண்ணியை குளிக்க கூட இயலாதுன்ட்டான். அதில் பொல்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது, அந்த தண்ணியை எதுக்கும் உபயோகப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டான். அப்போ என்னாச்சு? கங்கை, அதே கங்கையில் விஸ்வநாதர் ஆலயத்துக்கு இப்போ அந்த நீங்கள் எல்லாம் அங்கே போயிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு அவ்வளோ 3 அடி 4 அடி தான்டா அந்த தெரு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா மாடு, அது மாடு கடை தெரியும். மாடு பார்த்தா நமக்கே பயமாக இருக்கும். அப்படி மாடு கொம்பெல்லாம் இருக்கும். இந்த பக்கம் மக்கள் ஒதுங்கி போவாங்க, எல்லாம் போவாங்க வருவாங்க. அது அந்த மாதிரி தான் விஸ்வநாதர் கோயிலே வந்து ஒரு இக்கட்டான சந்துக்குள்ளே தான் இருக்குது. அந்த கோயிலில் போய் பார்த்தீங்கன்னா ரெனோவேட் பண்ணி ஏகப்பட்ட காசை கொண்டு போய் அதில் கொட்டி இவர் வந்து பண்ணி வச்சுருக்காரு. நல்லா பண்ணட்டும், அதாவது அதை நம்புகிற மக்களுக்கு அதை செய்யட்டும். ஆனால் அந்த தண்ணி என்னாச்சு? பொல்யூஷன் ஆகி போச்சே, குடிக்கவே இயலலையே. இப்போ அதுக்கு வேற ஒரு இடத்துல இருந்து இப்போ அங்கே தண்ணி அங்கே பம்ப் பண்ணி அங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றாங்க தண்ணி குடிக்க காசி மக்களுக்கு. இப்போ அந்த காசி இதில் எத்தனை 2 முறை இவர் தான் அங்கே நாடாளுமன்ற உறுப்பினர், யார்? பாரதத்தினுடைய பிரதமர். அப்போ ஸோ அதனால் நீங்கள் நினைக்க, அப்போ ஏன் இந்த புனித காசி விஸ்வநாதர் அங்கே இருக்கார்ல, அந்த கங்கையை உடனே, கங்கையை அவர் தானே உற்பத்தி பண்ணார், அந்த கங்கையை கையை காட்டி சுத்தப்படுத்திடலாம்ல? எதுக்கு 40,000 கோடி செலவு பண்ணி நாசமாக போச்சு சொல்லுங்க. அப்படின்னு பார்த்தா இந்து அறநிலையத்துறை வந்துட்டு அந்த இந்துக்களுடைய நம்பிக்கை ராமர்னு சொல்றீங்க, கோவில்னு சொல்றாங்க. ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் வந்து இந்து அறநிலையத்துறை யார் கண்ட்ரோல்ல இருக்கு? உங்க கட்சி, உங்க ஆட்சி கண்ட்ரோல்ல தானே வச்சிருக்கீங்க சார். அப்ப கோவில்களே கட்டுக்கதைகள், ராமரே கட்டுக்கதைகள் அப்படின்னும் போது ஏன் கோவில்கள் உங்களதில் வச்சிருக்கீங்க? ஏமா, பெருவாரியான மக்களுடைய ஒரு மூடத்தனமான நம்பிக்கையை நாங்க வந்து அதை பறிக்க இயலாது. அதை நம்ம கொச்சைப்படுத்தவும் கூடாது. கொச்சைப்படுத்த கூடாதுன்னு சொல்றது உண்மையை சொல்றோமே தவிர கொச்சைப்படுத்தலை. நான் வந்து ஒரு ராமருங்கிறவருக்கு நீங்கள் இதிகாசத்துலேயே நீங்கள் படிங்க, நீங்கள் வந்து வால்மீகியும் படிங்க, கம்பனையும் படிங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தி சீதை மேலே இருக்கணும், சீதையை ஒருத்தனுக்கு தான் புருஷனாக இருந்தா, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே சீதையை வந்து சந்தேகப்பட்டு தீ குளிக்கணும்னு சொன்னான். உங்கள் கதைப்படி தீ குளிக்கணும்னு சொன்ன உடனே அவள் தீ குளிச்சா. கடைசியில் பூமாதேவி ஆத்தா வந்து கீழே பூமி பிளந்து கூட்டிகிட்டு போயிட்டான். அப்போ ராமன் மிகப்பெரிய ஒரு கடவுள்னா தான் பொண்டாட்டி நடத்த கெட்டவளா நல்லவளான்னு தெரியுமா தெரியாதா? அப்படிப்பட்ட ஒரு பொண்டாட்டியவே நீ வந்து ஒதுக்கி வச்சு அவ கடைசியில் காட்டில் போய் பிள்ளைய பெற்று வளர்த்து மறுபடியும் வந்தா. இதெல்லாம் வந்து இங்கே பாடுறாக்கன்னு ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது. உண்மை நிலை தான் வெளியில் வரும். இன்றைக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கலாம், சரியா? மனிதனுக்கு இருக்க நம்பிக்கையை நான் கெடுக்க விரும்பலை. ஒரு பொழுதுபோக்கு மாதிரி அந்த காலத்தில் வந்து நமக்கு ஏதோ ஒரு டைம் பாஸ் வேணும், நம்ம குறைகளை யார்ட்டையாவது சொல்லணும், அதுக்காக ஒரு கோயிலை கட்டி ஒரு கல் சிலையை வச்சு ஒரு வெங்கல சிலையை வச்சு அந்த போய் வணங்கினாங்க. ஒரு பய உணர்வுக்காக பண்ணாங்க. அது இப்போ காலம் போன கடைசியில் இந்த ஆர்எஸ்எஸ் வந்து அதை கையில் எடுத்து இன்றைக்கு இந்த நாட்டை கபாலீஸ்வரம் பண்ணி இந்த நாடே இன்றைக்கி நாசமாக போகுது. உங்களுக்கு தெரியுமோ தெரியலையோ, 50 விழுக்காடு வரி போட்டுட்டான் யார்? ட்ரம்ப்பு. இந்த 50 விழுக்காடு வரி போட்டதுனால
எனக்கு பாதிப்பு இந்த 10 நாளையில் கம்ப்ளீட்டாக எல்லாமே மூடியாச்சு. எனக்கு இங்கே உள்ள தொழில், எனக்கு மலேசியாவில் தொழில் நடக்குது. இந்த 3 நாளாக மலேசியாவில் ஒரு ஆளும் வரல, பர்ச்சேசிங் வரல, யாரும் வரல. அப்படியே கடையை திறந்து வச்சுருக்கோம், மூடுறோம், கடையை திறக்கிறோம், மூடுறோம். அங்கே இவ்வளோக்கும் 19% தான். மலேசியாவில் வெறும் 19%, இந்தியாவுக்கு 50%. அங்கே வந்து சிப்பு இருக்கு இல்லையா, சிப்பு அங்கே தான் தயாராகுது. டோட்டல் வேர்ல்டுக்கே வந்து சிப்பு தயார் பண்ணுறது வந்து 5000 தொழிற்சாலைகள் இருக்குது. சிப்பு தொழிற்சாலை மலேசியாவில். சென்னையை காட்டிலும் சின்ன ஊர் தான்டா மலேசியா. அங்கே வந்து இவ்வளோ சிப்பு தயார் பண்ணுறான், 5000 கம்பெனி இருக்குது. அது பூரா என்னென்ன இந்த 19 விழுக்காடு இல்லை, அதை இங்கேருந்து அமெரிக்காவுக்காக தான் போகுது. அவன் 100% போடுறான். அதுக்கு எப்படி 100% போட்டால் இந்த சிப்பு தொழிற்சாலை பூரா கட்டாது. அதனால் இந்த 5000 தொழிலாளிகளும் வேலையில் விட்டு வெளியில் வந்துட்டான். நிப்பாட்டிட்டாங்க. அதாவது அப்படியே சஸ்பெண்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அவன் எப்படி எங்கள்கிட்ட வந்து வாங்க வருவான்? அந்த 5000 தொழிற்சாலை எவ்வளோ பேர் வேலை பார்த்துப்பான்? எல்லாம் பெனாங்கில் தான். என்ன பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்கள். அதனால் இந்தியாவுடைய பொருளாதாரம் அதால் பாதகத்து போயிட்டுருக்கு. இன்றைக்கி 2 நாளையில் வந்து பேச்சுவார்த்தை கூப்பிட்ருக்காரு ட்ரம்ப்பு. பேச்சுவார்த்தை கூப்பிட்டாலும் அந்த ஆள் வந்து இப்போ கர்டா சோய்க்கும்ங்கிற இடத்துல உட்காந்துட்ருக்கான். நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு காரணமே வந்து அமெரிக்கா தான். நம்ம தான் அதிகமான ஏற்றுமதி பண்ணுறோம். 30% ஏற்றுமதி வந்து அமெரிக்காவுக்கு போகுது. அவன் என்ன பண்ணுறான்? நீ அரிசியை வாங்கு, பால் பொருள்களை வாங்கு, கோதுமையை வாங்குங்கிறான். இங்கே அரிசி நமக்கு சர்ப்ளஸாக இருக்குது, கோதுமை இங்கேயே சர்ப்ளஸாக இருக்குது, பால் உற்பத்தியும் நமக்கு சர்ப்ளஸாக இருக்குது. அப்போ நம்ம இந்த பொருள்களை வாங்கி நம்ம என்ன பண்ணுறது? யோசிச்சு பாருங்கள். நம்ம அங்கே அனுப்புறது என்னெல்லாம் அனுப்புகிறோம்? கார்மெண்ட்ஸு, நம்ம பனியன் கிளாத்து இந்த மாதிரி இருக்கிறோம். மிஷினரிஸு நம்ம தான் பண்ணுறோம். ஒரு காலத்தில் ஜெர்மன்லேருந்து வந்த மிஷினரிஸுக்கு பதில் இன்றைக்கி நம்ம இங்கே ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வந்து டெவலப் ஆகிடுச்சு. கோயம்புத்தூரில் இருந்தும் நம்ம குஜராத்தில் ஏகப்பட்ட மிஷினரிஸு அங்கே போகுது. இதெல்லாம் அவன் வந்து 50% வரி போட்டான்னா கட்டாது. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டான்? அமெரிக்காக்கார அங்கே இருக்க டீலரு, நீங்கள் எங்களுக்கு சரக்கு அனுப்ப வேண்டாம் அப்படின்னு அவன் அங்கேருந்து ஃபேக்ஸ் பண்ணிட்டான். ஷிப்பாடுக்கு போனது இதற்கான நடவடிக்கைகள் வந்து மத்திய அரசு இப்போ துரிதமாக எடுக்க தான் போகிறாங்க, எடுக்கவும் செய்வாங்க. அதற்கான முடிவுகள் நம்ம பார்க்க தான் போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, வெறும் $20 வாங்கின பெட்ரோலிய ப்ராடக்டை, கச்சா எண்ணெய் 200 லிட்டர் வெறும் $20 ரஷ்யா சப்ளை பண்ணுறான். அதை வாங்கி நமக்கு வந்து 1 லிட்டர் வந்து 102 ரூபா 103 ரூபாய்க்கு ஃபியூல் பண்ணி கொடுக்குறாங்க. மொத்த அடக்கமே 42 ரூபா தான் வருது. லாபம் வச்ச 42 ரூபா தான் வருது. அப்படி இருக்கும்போது நமக்கு 108 ரூபாய்க்கு 102 ரூபாய்க்கு கொடுக்குறாரு. அப்போ இதெல்லாம் என்னாச்சு? அதே மாதிரி இன்றைக்கி வெறும் ஒரு 3 லட்ச ரூபா காருக்கு 4 லட்ச ரூபா வரி போடுறான். 3 லட்சம். நம்ம இங்கே ஒரு மாருதி காரு 3 லட்சம், அதுக்கு வரி எவ்வளோ? 4 லட்சம். ஆக மொத்தம் 7 லட்சம். ரோட் டேக்ஸு, அதுக்கப்புறம் இன்சூரன்ஸு, இதெல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா நமக்கு 10 லட்ச ரூபா வருது. இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் மற்ற நாடுகளில் எல்லாம் இந்த மாதிரி ஒரு கொடுமை இல்லைடா. இங்கே தான் இந்த கொடுமையெல்லாம் நடக்குது. வெறும் 45,000 ரூபாய்க்கு வந்து மாருதி பண்ணும்போது ராஜீவ்காந்தியுடைய தம்பி சஞ்சய் காந்தி என்ன சொன்னார்? மாருதி வந்து வெறும் 40,000 ரூபாய்க்கு நாங்கள் 45,000 ரூபாய்க்கு கார் கொடுப்போம் அப்படின்னாரு. இன்றைக்கி என்னாச்சு? 4 லட்சம் ஆச்சு. 4 லட்சம் இன்றைக்கி 8 லட்சம் 10 லட்சம் ஆயிடுச்சு. அதனால் வளர்ச்சி இருக்குது, அதனால அதுவும் சரின்னு சொல்லலாம். ஆனால் டேக்ஸு வந்து நமக்கு போடுற டேக்ஸ் இருக்க 120% வரி. 120% நம்ம கார் ப்ராடக்ட்டுக்கு, பெட்ரோலிய ப்ராடக்ட்டுக்கு எல்லாம் இந்த மாதிரி வரி போடுறாங்க. இப்போ அவன் பத்தாக்குறைக்க அவன் 50 விழுக்காடு போடுறான். என்ன பண்ணுவீங்க? நீங்கள் கொஞ்சம் பொறுத்துருங்க, இன்னும் ஒரு 10 நாள் பொறுங்க. இந்த பேச்சுவார்த்தையில் சரியாக வரலேன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப பாதிக்கும் இந்தியா. கண்டிப்பாக. அதுக்கும் நான் கேட்ட இந்த ராமர் பத்தின கேள்விகளுக்கும் என்ன சம்பந்தம்? அதைத்தான் சொல்றேன். இப்ப என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எல்லாம் ராமரை காட்டிடுவாங்க. ராமரை நீங்க வந்து துவேஷமா பேசிட்டீங்க, அதனால அவர் வந்து வரியை கூட்டிட்டாரு. ராமர் ஜெய் ஜெய் ராமா ஜெய் ஜெய் ராமா ஜெய் ஜெய் ராமா ஜெய் ஜெய் கிருஷ்ணா நீ பஜனை பண்ணீங்கன்னா அவர் வரியை குறைச்சிடுவாரு அப்படிம்பாங்க. மடைமாற்றத்துக்குரிய வேலைகள் தான் இந்த வேலைகள். ஓகே. இப்போ வந்து இந்த வரி ஏத்துனதுக்கு வைரமுத்து அவர்கள் மடை மாத்திக்கிட்டு இருக்காரு, அப்படி வச்சுப்போமா? இருக்கலாம். அப்ப வந்து பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஏதாவது கூட்டா?
பாஜகவுக்கும் திமுகவுக்கும் எந்த கூட்டும் இல்லை, எந்த உறவும் இல்லை. கள்ள உறவும் பாங்க, நல்ல உறவும் பாங்க. அது 16 வயது பருவமங்கையும் இல்லை, இவர் 21 வயது இளைஞரும் இல்லை கள்ள உறவுக்கு. ஆகையினால எங்களுக்குள்ள எந்த உறவும் இல்லை, நம்புங்க. கண்டிப்பா. இப்போ ஜெயக்குமார் அவர்கள் வந்துட்டு சமீபத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க, அதிமுகவில் விஜய் அவர்கள் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு. அரசியல்ல எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி பதில் சொல்லியிருக்காரு. அது உங்க கருத்து என்ன சார் அதை பத்தி? இல்லைடா கண்ணு, அதாவது நான் கேள்விப்பட்ட முறையிலையும் விஜய் வந்து அவர் தான் வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டுங்கிற எண்ணத்தில் கரெக்டாக இருக்கார். ஏதோ அவருக்கு வந்து அவர் ஜோதிடங்கள்லாம் பார்க்குறாரு. ஏன்னா அவங்க மாமனுங்க 2 பேர் இருக்கானுங்க, சரியா? அந்த மாமனுங்க ஒருத்தன் சாமியாராக இருக்கான், சரியா? ஒருத்தன் வந்து லயோலா காலேஜினுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட்டினுடைய இதுக்கு வந்து தலைவராக இருக்கார். அவங்க தான் இப்போ அவர் எல்லாம் இயக்கிறது எல்லாம் அவருங்க மாமனுக்கு 2 பேர் தான் எல்லாமே. ஸோ அவங்க கிறிஸ்தவர்கள் தான், அவங்க கேத்தலிக்ஸு. ஸோ அந்த கேத்தலிக் கிறிஸ்டின்னு பண்ணுறாங்க. அதை வச்சுக்கிட்டு இவர் நம்ம தான் முதலமைச்சருங்கிறதுல நிற்கிறாரு. அப்படி இருக்கும்போது எடப்பாடி வந்து நான் தான் முதலமைச்சர் கேண்டிடேட்டுன்னு சொல்கிறாரு. இப்போ முதலமைச்சர் கேண்டிடேட் எடப்பாடி இல்லை அப்படின்னு சொன்னால், எலெக்ஷனுக்கு அப்புறம் அதை முடிவு பண்ணிக்கோன்னு சொன்னால் கண்டிப்பாக அவர் அங்கே போவார். நான் சொல்கிற பாயிண்ட்டை நீங்கள் கவனிங்க. முதலமைச்சர் கேண்டிடேட்டு எடப்பாடியும் இல்லை, விஜயும் இல்லை. யார் அதிகமாக வெற்றி பெறுவாங்களோ அன்றைக்கு மக்கள் என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுபடி எடுக்கலாம்னா 50-50 சீட்டு கேட்பார். யார்? விஜய் 50 கேட்பார், எடப்பாடி 50 அவங்களுக்குள்ள. மீதத்தை வந்து பிஜேபி கொடுப்பாங்க, மற்ற இதர கட்சிகள் கொடுப்பாங்க. அப்போ திறமையாக யார் இவங்க எதை ஜெயிச்சு வர்றாங்க, எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவான், கல்யாணமே ஆகலையாம், அடி வைத்த தொட்டு பார்த்தானோ மாமங்காரன். அந்த கதையாக எலெக்ஷனே நடக்கலை, எவனும் கூட்டணி சேரலை, அதுக்குள்ளே முதலமைச்சர் போட்டி இருக்குது. நான் எங்கே போய் சொல்கிறது சொல்லுங்கள்? வரட்டுமே, ஒரு மாற்றம் எதிர்பார்க்கிற மக்கள் விரும்பட்டுமே, மாற்றத்தை எதிர்நோக்கிற மக்கள் விரும்பட்டுமே. எத்தனை நாளைக்கு திமுகவுக்கும் அதிமுகவுக்குமே போட்டு? மாற்றங்கிறது முன்னேற்றத்துக்கு தாமா மாற்றம் வேணும். முன்னேற்றம் இல்லாமல் பின்னோற்றத்துக்கு எதுக்கு மாற்றம்? அதாவது விஜய்ங்கிறவது அரசியலுக்கு எப்போ வந்தாருக்கன்னு சொல்லுங்கள். அவருக்கு இப்போ ஒன்றும் வேண்டாம். சூர்யாவை பற்றி ரொம்ப பேர் தவறாக பேசுகிறாங்க. இன்றைக்கி சூர்யா வந்து தமிழகத்தினுடைய எத்தனை குழந்தைகளை படிக்க வச்சுருக்காரு, எவ்வளோ குழந்தைகளை இன்றைக்கி வாழ வச்சிட்ருக்காருங்கிறது ஒரு நாடறிஞ்ச உண்மை. அந்த அவரெல்லாம் வந்து தவறாக பேசுகிறாங்க. இவர் யாருக்கு என்ன உதவி பண்ணார்? சும்மா அன்னைக்கு வெள்ளத்தில் வந்தவங்கள பனையூரில் கூப்பிட்டு ஒரு 50 கடந்த 30 வருஷமாவே பாத்தீங்கன்னா சினிமாவுக்கு நடிக்க வந்ததுல இருந்து வெளியே தெரியாத நிறைய விஷயங்களை அவர் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஒரு சமூக சேவையாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. இல்ல நான் என்ன கேட்கிறேன், வெளியே தெரியாம செய்யறது எப்படி தெரிஞ்சது அது சொல்லுங்க. அவரே வெளியில் தெரியாம செய்தாரு, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுச்சு? வெளியே தெரியாம செய்யறது இப்பதான் கட்சிக்காரங்க பேட்டியில சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கட்சிக்காரங்க எல்லாம் வந்து வடிச்சு வச்ச சாதத்தை போட்டு திங்கிறதுக்கு தான் லாயக்கே தவிர புதுசா சாதம் வடிக்கிறதுக்கு அவங்களுக்கு துப்பு இல்லை, தவறு கட்சிக்காரர் தானே. நீங்களும் ஒரு கட்சியில ஒரு உறுப்பினரா இருக்கீங்க தானே, நீங்களும் ஒரு கட்சிக்காரர் தானே. ஆமா. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கும் பொருந்தும் தானே? நான் வந்து இப்போ நாங்கள் வந்து இன்னைக்கு நேற்று இல்லைடா, நாங்கள் வந்து 1949 ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடியே நாங்கள் அரசியல் அனுபவம் பெற்று தான் பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், நாவலர், பேராசிரியர் போன்ற பெரும்பெரும் 50 தலைவர்கள் எல்லாம் ஆரம்பித்தாங்க. நான் 62லேருந்து நான் பயணிக்கிறேன். நேற்று இன்னைக்குல என்னுடைய பயணம் 1962லேருந்து திமுக அப் டு 10 வருஷம் 72. அதுக்கப்புறம் அண்ணா திமுக, அதுக்கப்புறம் ஜெயலலிதா ஆட்சி வர்ற வழியும், ஜெயலலிதா ஆட்சி வந்ததுக்கப்புறம் நான் வெளியில் வந்துட்டேன். புரியுதுங்களா? ஆகையினால அரசியலில் நாங்கள் வந்து ஏதோ, அதாவது நாங்கள் எல்கேஜி இல்லை, ஆனால் நாங்கள் பிஜி முடிச்சிருக்கோம் அரசியலில். ஆகையினால எல்கேஜியே படிக்காத ஒருத்தர் நான் பிஜி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டி போட்டால் எப்படி நடக்கும்? அது வந்து அவருடைய நடிப்பு திறமையை வச்சு வர்றாரு. எம்ஜிஆருக்கு ஈக்குவலாக சொல்கிறாரு, நம்ம 67 தேர்தல் மாதிரி 77 தேர்தல் மாதிரி நம்ம வந்து ஜெயிக்கணுங்கிறாரு. 67ல் நாங்கள் உடனே ஆட்சி அமைக்கலடா. 49ல் கட்சி ஆரம்பித்தோம். 52, 57 தேர்தலில் கொஞ்சம் கொஞ்சமாக நின்று ஜெயிச்சு வந்து தான் 67ல் 7 கட்சி கூட்டணி 7 கட்சி கூட்டணியை சேர்த்து தான் நாங்கள் ஆட்சி அமைச்சோம்.
அதுக்கப்புறம் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரலையும் நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கோம். அதே மாதிரி எம்ஜிஆரும் எங்கள் கட்சியிலேருந்து ஒதுங்கி போனாலும் அவரும் தனியாக ஆட்சி அமைக்கலை. அவரும் நிறைய பேரை கூட்டணி கம்யூனிஸ்டுகள்லாம் அன்னைக்கு அவர் கூட தான் இருந்தாங்க. இருந்து அவரும் கூட்டணியில் வந்து தான் பண்ணாங்க. அவர் கட்சி ஆரம்பித்து கொஞ்ச நாளையிலேயே திண்டுக்கல் இடைத்தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் வந்தது. அப்போ வந்து அந்த மாயத்தவருங்கிறவரை நிப்பாட்டி பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அன்றைக்கே ஜெயித்தாங்க. அதுக்கப்புறம் 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் அவர் வந்து 77 தேர்தலில் எம்எல்ஏ தேர்தலில் நின்று, அதுக்கு முன்னாடி 4-5 சட்டமன்ற தேர்தலெலாம் நின்று ஜெயித்தாங்க, 1 தோத்தாங்க. அதெல்லாம் இருந்துச்சு. எதுவுமே இல்லாமல் எடுத்த உடனே நான் மாப்பிள்ளையா மணவரைகள் தான் போய் உட்காருவேன்னா அதிர்ஷ்டம் இருந்தால் நடக்கட்டும். அதை எதுக்கு நம்ம தடுக்கணும்? கண்டிப்பாக மக்களுடைய விருப்பம் தானே. ஆமாம், ஸோ மக்கள் விருப்பப்படி நடக்கட்டும். இல்லை, சீமான் வந்து நடுவில் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று விட்டுருக்காங்க சார். என்ன அப்படின்னா, தமிழகத்தில் வந்து தமிழக மக்கள் ஓட்டு போட்டு தமிழக மக்கள் தேர்வு செஞ்சு தானே நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க. எப்போ பாரு ஏன் திராவிடம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி, ஏன் இந்த திராவிடத்தை இப்படி தூக்கி பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தானே ஆட்சிக்கு வந்திருக்கோம். அவரை மாதிரி நாங்கள் தமிழ் தேசியம்னு சொல்லலையே. நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ் தேசியன்னு அவர் கட்சி இப்போ நடத்துகிறாரு. அந்த கட்சியை ஆரம்பித்த திரு ஐயா அவர்கள், யார், தினத்தந்தி ஆசிரியர் இருக்கார், அவரே வந்து எங்கள் கட்சியில் வந்து ஜாயின் பண்ணி சபாநாயகராக இருந்தார், அமைச்சர் ஆனார். கடைசியில் அவர் இறந்ததுக்கப்புறம் அதை அப்படியே கிடந்துச்சு, தூசி தட்டி கிடந்தது. அதுக்கப்புறம் அவர் பையன்கிட்ட போய் சொல்லி இந்த கட்சியை வாங்கிட்டு வந்தார். புரியுதுங்களா? ஸோ அதனால் இது வந்து சீமான் வந்து பேசுகிறதெல்லாம் வந்து வாய்க்கு வந்த வசனங்களை பேசுகிறாரு. இவர் போய் அந்த காவஞ்சர்ஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு அவங்களுக்கு கொடி பிடிக்கிறாரு. அவங்க அந்த 2000 ஓட்டு கூட வாங்கிட்டு போட்டோம், எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. புரியுதுங்களா? நாங்கள் இதயபூர்வமாக சட்டப்பூர்வமாக என்ன செய்யணுமோ, இந்த நாட்டு மக்களுக்கு எது நலன் கிடைக்குமோ அதை மட்டும்தான் நாங்கள் பரிபாலனை பண்ண இயலுமே தவிர தவறான தகவலையும் தரவான பரப்புரையும் நாங்கள் செய்ய இயலாது. சீமானோடையும் விஜயோடையும் திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் இணைச்சு பார்க்காதீங்க. அவங்க கட்சி நடத்துகிறாங்க, அது அவங்க அளவுக்கு. நாங்கள் கட்சி நடத்துகிறோம் எங்கள் அளவுக்கு. 26 தேர்தலில் வெற்றி வாய்ப்பு யாருக்குங்கிறத மக்கள் முடிவு செய்யட்டும், நான் எதிர்பார்க்குறேன். அவ்வளோதான். கண்டிப்பாக. எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி.